This is Tiruvannamalai. தண்ணி குடிக்கல பாச்சிச்சு திருட்டுத்தனமாக அண்ணாமலையாரை பார்க்க போகிறோம். ஐயோ கடவுளை பார்க்க போகிறேன். இந்த வீடியோவை பார்த்து யாரும் திருவண்ணாமலை மேல் அனுமதி வாங்காமல் ஏற வேண்டாம் என்று கேட்டுக்கொள்கிறோம். தமிழ்நாடு அரசு காவல்துறை மற்றும் வனத்துறை அதிகாரிகளுக்கு நன்றியையும் மற்றும் மன்னிப்பையும் கேட்டுக்கொள்கிறோம். வணக்கம் நண்பா, நான் உங்கள் சந்தோஷ் நண்பா. இன்னைக்கு எங்கே வந்திருக்கேன்னா நம்ம திருவண்ணாமலைக்கு தான் வந்திருக்கேன். இன்னைக்கு மகாதேவ திருவிழாவுக்கு தான் வந்திருக்கோம் கைஸ். அதாவது நானே நண்பர்கள் வந்திருக்கோம். கிரிவலம் போயின்னு இருக்கோம். கிட்டத்தட்ட காலையிலே வந்துட்டோம். எத்தனை மணிக்கு வந்தோம்? 7 மணிக்கு வந்தோம். இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் கிரிவலத்தை. ஸோ கிரிவலத்தை முடிச்சுட்டு மகாதேவத்தை பார்த்துட்டு வீட்டுக்கு கிளம்போம். ஸோ இந்த வீடியோவில் அதுதான் பார்க்க போகிறீங்க. ஓகேங்களா? பாய் பாய் பாயெல்லாம் இல்லை. ஓகேங்களா? பிளாக் எடுக்கிறோம். ஓகே, பிளாகை கண்டினியூ பண்ணுறோம். எங்களுடைய கிரிவலத்தை ராஜகோபு தாண்டி ஸ்டார்ட் பண்ணிட்டோம். மொத்தம் 14 கிலோமீட்டர். ஆக்சுவலி இன்னைக்கு டேட் என்னன்னா 3/12/2025 காலை 8 மணி ஆகுது நண்பா. இன்னைக்கு தான் மகாதீப திருவிழா நடக்க போகுது. முடிஞ்ச வரைக்கும் கிரிவலத்தை சீக்கிரம் முடிச்சுட்டு தீபயத்திர மலை போயிட்டு வீடியோ எடுக்க தான் இன்னைக்கு பிளான். கைஸ், இங்கேருந்து நம்ம கிரிவலம் ஸ்டார்ட் ஆகும் போது ஸோ ராஜகோபுரம் இது தான். ஸோ நான் கூப்பிட்டு கிரிவலத்தை ஸ்டார்ட் பண்ணுறோம். ஓகேங்களா? ஓம் நமச்சிவாய. சாமி, உங்களுக்கு எந்த ஊர்? நண்பா, இவங்க கிட்ட எந்த ஊருன்னு கேட்க சொல்ல சிவகாசின்னு சொன்னாங்க. ஐ வில் ஷாக். ஏன்னா சிவகாசி இங்கே இருக்குது, திருவண்ணாமலை அங்கே இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இவங்க வருடம் நாங்கள் தீப திருவிழாவுக்கு வந்து கிரிவலம் போவோம் அப்படின்னு சொன்னாங்க. அப்போ நண்பா, தமிழ்நாட்டில் நீங்கள் எங்கே இருக்கீங்க அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க நண்பா. கொஞ்ச நேரத்தை இவங்ககிட்ட நம்ம ஃப்ரெண்ட் ஆகிட்டோம். ஸோ சங்கோதை எப்படின்னு ட்ரைனிங் எடுத்துன்னு நானும் சங்கோதை ட்ரை பண்ணியிருக்கேன். ஸோ நல்லா இருக்கான்னு கமெண்ட் பண்ணுங்கள். என்னோட நண்பனும் கொஞ்ச நேரத்திலே சங்கு ஊதுவதையும் ಕತ್ತುಕನ. ಬೇರೆ ಯಾರಾದರೂ ಬಂದು ನೀವು ಸ್ಥಾನಕ್ಕೆ ಹೋಗಿ ನಾನು ನೋಡಿಕೊಳ್ಳುತ್ತೇನೆ. ಸೆಲ್ ಫೋನ್ ಮತ್ತು ದುಡ್ಡನ್ನು ಹುಷಾರಾಗಿ நண்பா, நம்ம திருவண்ணாமலையில் கிரிவலம் போகிற பாதையில் அங்கங்கே பாத்ரூம் வசதி, தண்ணி வசதி, அது மட்டும் இல்லாமல் எமர்ஜென்சி மெடிக்கல் வசதியும் இருக்குது. ஸோ ரொம்பவே நல்லா பண்ணியிருந்தாங்க நம்ம கவர்மெண்ட். ஸோ அதுக்கு ஒரு ஆட்சப் பண்ணலாம். கைஸ், இன்றைக்கி ஈவினிங் தான் தீபத்தை ஏற்ற போகிறாங்க. ஸோ அதனால் நாங்கள் காலையிலே வந்துட்டோம். காலையில் போய்ட்டு ஈவினிங்காக மலையை போய் பாட்டினாங்க. மலை ஏற தடை வச்சுட்டாங்க. ஸோ இருந்தாலும் நாங்கள் காலையிலே இருக்கிறது கொஞ்சம் க்ரௌட் கம்மியாக இருக்குன்னு பார்த்தேன். செம்ம க்ரௌட் நண்பா. ஓம் நமச்சிவாய. ஸோ சிவன் பார்த்துப்பார் எல்லாம். சிவம் அன்பே சிவம். கைஸ், நம்ம தலை நித்யானந்தா அங்கே இருக்காரு. கைஸ், திருவண்ணாமலை ஸோ அந்த மலையில் தான் தீபத்தை ஏற்றுவாங்க. ஆக்சுவலி அன்றைக்கி அங்கே போகலான்னு தான் ஆசையே எனக்கு. பட் என்ன பண்ணுறது, ததை வச்சுட்டாங்க. ஸோ மேலே போக முடியல. பட் இருந்தாலும் ஸோ மலை அடிவாரம் அந்த பக்கம் போய் எடுக்க முடியுமான்னு ட்ரை பண்ணுறேன். பட் மேலே ஏற முடியாது. கீழே இருந்து பார்க்க முடியுமான்னு ட்ரை பண்ணுறேன். ஓகேங்களா? சிவன் மனசு வச்சா முடியும். ஸோ சிவனே நம்புகிறேன். அன்பே சிவம். ஓகேவா?
கைஸ் வருணலிங்கம் அந்த இடத்துல கிரிவல பாதையில் வந்துருக்கோம். கிட்டத்தட்ட இன்னும் 7 கிலோமீட்டர் இருக்குது ஓகேங்களா. ஸோ போக போக வீடியோ கண்டினியூ பண்ணுறோம். அது மட்டும் இல்லாமல் ஸோ சூப்பராகவே இருக்குது எக்ஸ்பீரியன்ஸு. ஸோ மழை வரல, ஸோ அது வரைக்கும் சந்தோஷம். இன்னும் கொஞ்சம் நேரத்தில் முடிச்சுட்டுனா அப்புறம் மழை இருந்தாலும் ஓகே தான். பட் இருந்தாலும் பார்த்துக்கலாம். ஆனால் இங்கே இருக்கிற க்ரௌடை இப்போ காமிக்கிறேன் பாருங்களேன். நைட்டில் வந்து ரொம்ப க்ரௌடாக இருக்கும். நம்ம நைட்டில் தான் ஓட இருக்கும். ஆனால் ஒரு ஆளுக்கும் கிட்டத்தட்ட ஒரு 2 அடி கேப் தான். ஸோ அந்த டிஸ்டன்ஸ்லேயே போயின்னு இருக்கும். நண்பா, கிரிவலத்தில் பேரண்ட்ஸ் எல்லாம் அவங்க குழந்தைகளை தூக்கின்னு நடக்க சொல்லும். ஸோ அவ்வளோ அழகாக இருந்துச்சு. ஒன்லி மூக்குப்பொடி தான் போட இருக்கிற அவர் மூக்குப்பொடி செட்டு. ஆக்சுவலி எதுக்காக அப்படி சொல்லியிருப்பாங்கன்னா அவர் மூக்குப்பொடியில் ஏன்னா மருத்துவம் கண்டுபிடிச்சிருப்பாரு. அவர் தான் மூக்குப்பொடியை கண்டுபிடிச்சிருப்பாரு. விட்டா மூக்கே அவர் தான் கண்டுபிடிச்சிருவார் சொல்லு. இல்லை அது மூக்குப்பொடி அவர் கண்டுபிடிச்சிருவார். ஸோ அதனால திரிக்கிறா மூக்கு போய் அவர் கண்டுபிடிச்சாரு. அதனால வந்து அவர் மூக்குப்பொடி சுத்தார். ஓகேவா. கைஸ் நம்ம திருவண்ணாமலை கிரிவலத்தில் எதுவுமே குறை இல்லை கைஸ். தண்ணி இருக்குது, பாத்ரூம் இருக்குது, சாப்பாடு இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு 100 கிலோமீட்டர் ஐ மீன் 100 மீட்டருக்கு ஒன்ஸு சாப்பாடு கொடுத்துன்னே இருக்காங்க. அதுவும் அவங்க வீட்டு பையன் மாதிரி வாங்க சாப்பிட்லாம் சாப்பிட்டு போங்க அப்படி கொடுக்குறாங்க. ஸோ அப்படியே நிறையா இருக்குது கைஸ். நம்ம திருவண்ணாமலை கிரிவல பாதையிலேருந்து பார்த்தா ஸோ இங்கேருந்து பருவமலை 16 கிலோமீட்டர் தான் வருது. ஸோ ரொம்ப கிட்ட தான் போல். ஸோ நெக்ஸ்ட் விளாக் ஐ மீன் திருவண்ணாமலை நெக்ஸ்ட் வாட்டி வரதா தான் நான் கண்டிப்பாக பருவமலை விளாக் தான் எடுக்க போகிறேன். ஓகேவா வரலாமா? கண்டிப்பாக எப்போ வரலாம்? வரோம் கண்டிப்பாக. நியூ இயருக்கு வரோம். ஓகேவா. கிரிவல பாதையில் கேசரி பொங்கல் நிறைய ஆக்சுவலி நீங்கள் வந்தீங்கன்னா எதுவுமே கொண்டு வருவேண்ணா. சாப்பாட்டுக்கு பஞ்சமே இல்லை. பஞ்சமே இல்லைன்றதோட தாராளமாக கொடுக்குறாங்க. ஸோ எங்கே இடத்துல போனாலும் சாப்பாடு இருக்குது, எல்லாமே இருக்குது. ஓகேங்களா. எப்படி இருந்தாலும் நீங்கள் ஒரு 100 மீட்டருக்கு ஒரு தடவை சாப்பாடு இந்த நேரம் இருக்குது. காமிச்சா மக்களுக்கு காமிக்கலாம். நண்பா தாங்க. ஏய் காமி இங்கே பாரு. சிவன் பிரசாதத்தை சாப்பிடுங்க. கிரிவல பாதையில் காவல்துறை எவ்வளோ தான் அறிவுரை சொன்னாலும், அதாவது லெஃப்ட்லேயே போங்க அறிவுரை சொன்னாலும் யாரும் மக்கள் கேட்ட மாதிரி தெரியல. ஏன்னா ஆம்புலன்ஸ் அடிக்கடிக்கு வந்து தான் இருக்குது. பட் இருந்தாலும் மக்கள் ஆம்புலன்ஸுக்கும் வயிறாங்க, அதே சமயம் ரோடு ஃபுல்லாகவும் போகிறாங்க. என்ன பண்ணுறது? ஸோ ரூல்ஸை ஃபாலோ பண்ணனா அதுக்கேற்ற மாதிரி ரோடு வசதி இருக்கணும். வசதி இருந்துச்சு. பட் ஆனால் சென்ட்ரலில் பேரிகேட் என்ன போட்டிருந்தால் மேபி ஆம்புலன்ஸ் எல்லாம் கொஞ்சம் ஃப்ரீயாக போகலாம். பட் இருந்தாலும் ஆம்புலன்ஸ் போகிறவங்க நல்லா இருப்பாங்க, நல்லா குணமாகவாங்க. நான் கடவுளை ப்ரே பண்ணிக்கிறேன், நீங்களும் ப்ரே பண்ணிக்கங்க. கைஸ் கிட்டத்தட்ட ஒரு இத்தனை கிலோமீட்டர் வந்திருப்பான். அதான் முடிய போகுது. இன்னொரு 3 கிலோமீட்டர் இருக்கும். ஸோ இப்போ வந்து ரெஸ்ட் எடுக்கலாம் உட்காந்துட்டு இருக்கோம். ஸோ டைம் சரியாக 12 மணி ஆகுது. ஸோ இன்னும் சீக்கிரம் முடிச்சுட்டு சாப்பிட்டு வீட்டுக்கு போகிறீங்களா? மேலே ஏறணும், சிவன் கூப்பிட்ருக்கான் அப்படின்னு சொல்லி கேட்டு பார்ப்போம். பர்மிஷனை மோஸ்ட்லி கொடுக்க மாட்டேன். அந்த அந்த இஜ்ஜையா அந்த மலை அதுதான். அது இல்லை, அது வந்து மூக்குத்தி மலை மஞ்சள் நீர் தான். ஸோ பனி மூடி இருக்குது, ஐ மீன் மேகங்கள் மூடி இருக்குது. ஸோ அந்த மலை சரியாக தெரியல. ஸோ பார்க்கலாம் ஈவினிங்குள்ளே. ஹாய் சொல்லலாம்.
கிரிவல பாதையில் இப்போ ஆல்மோஸ்ட் இன்னும் ஒரு 3 கிலோமீட்டர் இருக்குது. ஸோ மதியம் வந்து சாம்பார் சாதம் கொடுத்தாங்க இங்கே. ஆக்சுவலி இங்கே கிரிவலையில் எல்லாத்தையும் ஒரு 100 மீட்டர் ஒன்ஸ் சாப்பாடு எல்லாத்தையும் கொடுத்துனே இருக்காங்க. ரொம்ப நல்லா இருக்குது. சாப்பாடும் நல்லாயிருக்கு. இந்த நண்பர்கள் எதுவும் நல்லாயிருக்கு. நான் ஒன்று தண்ணி கொடுக்கல இப்போ வச்சுக்கிச்சு. இதுங்க பேச முடியல. நான் பேசுகிறேன் பாரு. சாம்பார் ரொம்ப சூப்பராக இருக்கு. நீ பேசுறது கேட்க நல்லா சத்தமாக பேசு. சாம்பார் சரி சாப்பிட்டு எல்லாம் கண்டினியூ பண்ணுறோம். ஓகே guys, so almost வீடியோ எடுத்து முடிச்சிட்டோம். எவ்வளோ பாருங்கள், எல்லாம் சிவமயம், அன்பே சிவம். இப்போது டைம் சரியாக 1 மணி ஆகுது. கிட்டத்தட்ட நாங்கள் கிரிவலத்தையும் முடிச்சிட்டோம். ஆனால் இப்போ தான் க்ரௌடு ஓவராக வர ஆரம்பிச்சிட்டாங்க. கைஸ் பார்த்தீங்களா திருவண்ணாமலையில் எவ்வளோ க்ரௌடாக இருக்குது. ஸோ கிரிவலத்தை ஆல்மோஸ்ட் முடிச்சிட்டோம். ஸோ பிளாகை திருத்திட்டு போகிறாங்க. ஆய் சொல்கிறாங்க. ஓகே இருங்க இறங்கி எனக்கு. ஓ கைஸ் நண்பரே பாப்பா என்னால் முடியலப்பா. நண்பனால முடியல. ஸோ ஆல்மோஸ்ட் முடிச்சிட்டோம். ஓகே அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல. திருவண்ணாமலை கிரிவலத்தை வெற்றிகரமாக முடிச்சிட்டோம். அப்போது ஒரு வீட்டாண்ட ரெஸ்ட் எடுக்க சொல்லும். இவங்க 2 பேரை பார்த்தேன். ஸோ அடுத்த டேர்னிங் பாயிண்ட் இவங்க 2 பேர் தான். கைஸ் இப்போ நாங்கள் பவளக்குண்டம் என்ன நண்பா பவளக்குண்டம் மலை எங்கே அதுக்கு ஏன் போகிறோம்? திருவண்ணாமலையை பார்க்க நல்லா. சரி ஓகே கைஸ் புது ஃப்ரெண்ட்ஸுக்கு அனுப்பிச்சிருக்காங்க. நாங்கள் கிரிவலம் முடிச்சுட்டு ஸோ தீபத்தை கரெக்டான வியூ பார்க்கறதுக்காக ஸோ பவளக்குண்டம் மலைக்கு போயின்னு இருக்கோம். இந்த மலை இது எது இந்த பக்கத்தில் ஒரு மலை இருக்கு, சின்ன மலை. ஸோ அந்த மலை ஏறினா ஓரளவுக்கு க்ளீனாக தெரியுமா. ஸோ இதாக போயின்னு இருக்கோம். ஓகே கைஸ் ஸோ அதுதான் மகாதீபம் ஏற்றும் இடம். ஆக்சுவலி அங்கே தான் போகணுன்னு ஆசை. அதுக்காக தான் இவ்வளோ தூரம் வந்தேன். பட் நாட் அலோடுன்ட்டாங்க. ஸோ முடிஞ்ச வரைக்கும் கேட்டு பார்க்குறேன் வேறு எதனா வழி இருக்கான்னு. மேலே ஏற கேட்டுட்டு நம்ம பசங்க தான் இந்த இடத்தையே காமிச்சாங்க. ஸோ இங்கேருந்து பார்த்தா மழை கிளியராக தெரியுன்னு. ஸோ கேட்க சொன்னாங்க. ஹாய் சொல்லுடா. ஹாய் காய். உங்கள் பேர் சொல்லுங்கள் 2 பேரும். என் பேர் கவின். என் பேர் விக்னேஸ்வரன். ஓகே சந்தோ ஆஃபீஷியல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். சந்தோ ஆஃபீஷியல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே கைஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. முடிஞ்ச வரைக்கும் நைட்டு இங்கே தான் இருக்கிற மாதிரியே வியூ பார்க்குற மாதிரி இல்லை கேட்டு பார்த்துட்டு ஏற முடியும்னா ஏறலாம். ஓகே பார்க்கலாம். நண்பா தமிழில் ஒரு சேயிங் இருக்குது. நீ உண்மையிலேயே ஒரு விஷயத்தை விரும்புகிறேன்னா அடைவதற்கு இந்த ஒட்டுமொத்த பிரபஞ்சமும் உதவி கூறும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுபோல தான் இவங்க 2 பேர் வந்தாங்க. இங்கே வந்து ஒரு ஓப்பு கொடுத்தாங்க. ஸோ நாங்களும் அந்த ஓப்பு கையில் பிடிச்சிக்கின்னு மேலே ஏற ட்ரை பண்ணோம். கைஸ் இப்போ எங்கே இருக்கேன்னா திருவண்ணாமலையில் தீபயாத்திரை மலை ஏறின்னு இருக்கோம். ஆக்சுவலி தடை தான் ஏறத்துக்கு. நாங்கள் யூடியூப்பரை சொல்லி மேலே ஏறிட்டேன். திட்டினாங்க ரோ கெஞ்சி கூத்தாடி ஏட்டேன் கைஸ். இல்லைங்களா இன்னும் கொஞ்சம் தொலைதான் இருக்கு. நான் ஏறிடுவேன். திருவண்ணாமலை மலை ஏறி வந்துடும். தீபத்துக்கு போயிட்டாங்க. வீடியோ கால் பண்ணுறோம் பாருங்க. வீடியோங்களா எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாருங்கள். யாராலையும் வர முடியாது. எங்க வந்துருக்கோம் பாத்தீங்கன்னா திருவண்ணாமலை வந்திருக்கோம். தீபயாத்திரத்துக்கு போக போறோம். கொப்பரையாண்ட போயிட்டு நெக்ஸ்ட் வீடியோ போடுறேன். கத்துக்கிற எல்லாரும் கைஸ் ஆக்சுவலி போலீஸ்கிட்ட பர்மிஷன் கேட்டோம்.
தந்தாங்க. பட் இருந்தாலும் அந்த மாதிரி தந்தாங்க. இந்த வாரத்தை தீபத்தை பார்த்துட்டா போதும். மேலே பரவாயில்ல. இந்த விஷயம் விடுவாங்களான்னு தெரியல. போய் பார்த்துருவோம். நமச்சிவாய. கைஸ், திருவண்ணாமலை நெல்லிக்காய் அது சாப்பிடணும்னு ஆசை தான். பட்டு ஜுரம் வந்துடும் போயிடும். கிட்டா தொகுப்பாக இருக்குது. சால்ட் இருந்துச்சுன்னு காரம் சால்ட்டு மிக்ஸ் பண்ணிட்டேன்னா செம்ம டேஸ்ட் இருக்குது. அத்தனை இல்லை, எந்த பிரச்சனை இல்லை. நெல்லிக்காய் அத்தனை வரும். நான் மலையானே கைஸ், ஃபஸ்ட் டைம் எக்ஸ்பீரியன்ஸ் இது. மலையில் ஏறுறதும் வழி தேஞ்ச வழியில் ஏறுறது பியூட்டிஃபுல்லாக இருக்குது. இதுக்கப்புறம் வெயிட் பண்ணி சார் இருப்பார். ஆக்சுவலி வரும். நெல்லிக்காய் எப்படி இருக்குது? ஃபாரஸ்ட் நெல்லிக்காய். நெல்லிக்காய் அதாவது காட்டு நெல்லிக்காய். ஆமாம், காட்டு நெல்லிக்காய். இங்கிலீஷ் பாதி தமிழ் பாதி. ஹாய் ப்ரோ. ஹாய் ப்ரோ, நல்லா இருக்கீங்களா? அப்படியே அந்த காட்டுங்க, வியூ காட்டுங்க. திருட்டுத்தனமா அண்ணாமலையாரை பார்க்க போறோம். வந்துருங்க. ப்ரோ இல்ல போலீஸ்ல கேட்டோம், போங்கன்னு சொன்னாங்க. அவ்வளவுதான். போன்னு சொன்னாங்க, ஆனா விடுவாங்கன்னு சொல்லல. அண்ணாமலையா இருக்கு. ஓம் நமச்சிவாய. கைஸ், மேலே தான் தீபம் ஏற்றுறாங்க. ஸோ ஐயோ கைஸ், 4 மணி ஆகுது. இன்னும் 1.5 மணி நேரத்தில் ஏறி ஆகணும் மேலே. ஏதோ சொல்லுவாங்களே, முயற்சி திருவினையாக்கும், முயன்றால் சாதிக்க முடியும். முயற்சியே வெற்றியின் படி. முயற்சி இப்போ தப்பு இல்லை. ஓம் நமச்சிவாய போற்றி. எல்லாம் உள்ள சிவனையை போற்றி. இந்நாட்டிற்கும் இறைவா போற்றி. நீ இல்லாத நான் இல்லை, நாலாம் நீ இல்லை. கைஸ், திருவண்ணாமலை தீபமலை மலை ஏறணும். ஆக்சுவலி இப்போ மலை எங்கே இருக்குது, நாங்கள் ஏறின பாதை எங்கே இருக்குன்னு தெரியாம நின்று இருக்கோம். சொல்லுங்க ப்ரோ. கேஸ் கேட்கக்கூடாது. பாத்தீங்களா? அண்ணாமலை எனக்கு ரோகரா. ரொம்ப கஷ்டமா இருக்கு. சொல்லுங்க. ரொம்ப கஷ்டமா இருக்கு ஏறதுக்கு. எப்படி செருப்பு போடுறது எனக்கு பிடிக்கல. ஒரே பண்ணி மட்டும் தான் ஃப்ரெண்ட்ஸ். பேசினவா ஒரே பனி மட்டுமா இருக்கு. ஒரே பண்ணி மட்டும் தான் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், பாருங்க. இவ்வளோ கஷ்டமா இருக்குங்க. நல்லா ட்ரெக்கிங் பண்றது ரொம்ப கஷ்டம். மலை ட்ரெக்கிங் வந்து கொஞ்சம் ரொம்ப கஷ்டம் ஃப்ரெண்ட்ஸ். கேமராமேனே வர, நம்ம கேமரா எடுத்துன்னு போகிறோம். மலைண்ணா செருப்பெல்லாம் போட்டு வரீங்க. வர செருப்பு கெளி தூக்கி வச்சுக்கிறேன். பார்த்துக்கலாம். காய்ஸ், இந்த வியூ பாருங்களேன். ஆக்சுவலி எதுவுமே தெரியாது. நீங்கள் சொல்லுங்க. எதுவுமே தெரியாது ஃப்ரெண்ட்ஸ். பாத்தீங்களா எப்படி கீழே ஊர் இருக்கா இல்லை நாங்கள் எங்கே இருக்கமே தெரியல. ஊட்டிக்கு வந்த மாதிரி இது ஃபீல். மேலேயும் தெரியல, கீழேயும் தெரியல, நடுப்பாதையில் இருக்கோம். எங்கே தான் இருக்குன்னு தெரியல. ஈஸி நேரில் இருந்தால் மேலே போய் பார்ப்போம். நண்பா, நான் மட்டும்தான் எப்படியாவது சிவனை பார்க்கணும் அப்படின்னு நினச்சிருந்தேன். ஆனால் அங்கே போன பிறகு தான் தெரியுது, என்னை போல் நிறைய பேர் எப்படியாவது சிவனை பார்த்துடலாம், தீபத்தை பார்த்துடலாம் அப்படின்னு ஏதோ ஒரு சின்ன நம்பிக்கையில் மேலே ட்ரை பண்ணோம். ஸோ மிராக்கல் வெரி வெரி டிஃபிகல்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. உருவியாக ரொம்ப நேரம் கழிச்சு மேலே வெற்றிகரமாக ஏறிட்டோம். அப்போது என்னை போல் 10 பேர் தான் வந்திருப்பாங்கன்னு நான் நினச்சின்னு இருந்தேன். ஆனால் 100 பேர் மேலே அங்கே வந்திருந்தாங்க. ஸோ ரொம்ப ரொம்ப ஷாக்காக இருந்துச்சு. அங்கே கிட்ட போன பிறகு போலீஸ் பர்மிஷனே கொடுக்கல. மேலே போயிட்டு தடை விதிச்சிட்டாங்க. இப்போ பார்க்க முடியாது, அப்புறமேட்டு பாருங்கள் தீபத்தை ஏற்றிட்டு பிறகு அப்படின்னு அங்கே பேரிகேட் போடுற மாதிரி மாடை கட்டிட்டாங்க. ஆனால் நாங்கள் ஓப்பு விடலை, கத்தணும். ஓம் நமச்சிவாய, ஓம் நமச்சிவாய, ஓம் நமச்சிவாய கத்தி கத்தி ஒரு வழியாக அங்கே விட்டுட்டாங்க.
கைஸ் கடவுளை பார்க்க போகிறேன். கடவுளை பார்க்கலான்னு நான் நினச்சின்னு இருந்த போது கடவுளே என் முன்னாடி நின்ன மாதிரி அந்த தீபத்தை பார்த்த இடம் பார்த்த பிறகு அவ்வளோ நம்பிக்கையாக இருந்துச்சு. என்னமோ லைஃப்பில் சாதிச்சிட்டோம் அப்படின்னு ஒரு எப்படி சொல்கிறதுன்னு தெரியல, அப்படியே மெய் சிலுக்குது எனக்கு. ஸோ அந்த இடத்த பார்த்தவொடனே இந்த வருஷத்தோட பெஸ்ட் மூமெண்ட் எதுன்னு கேட்டால் நான் திருவண்ணாமலை தீபத்துக்கு மேலே போகிறது தான் அப்படின்னு சொல்லுவேன். அந்தளவுக்கு எக்ஸ்பீரியன்ஸோடு அந்தளவுக்கு அழகாகவும் இருந்துச்சு அந்த மூமெண்ட்ஸ். அப்போது நண்பா கரெக்டாக 6 மணிக்கு மகா தீபத்தை ஏற்றுனாங்க. மெய் செலுத்துது. நீங்களும் அந்த காட்சியை பாருங்களேன். வெற்றிகரமாக திருவண்ணாமலை வந்து சாமியை பார்த்துட்டோம். வெற்றிகரமாக திருவண்ணாமலை ஏறி தீபத்தை பார்த்துட்டோம். இருட்டில் இறங்கின்னு இருக்கோம். ஆக்சுவலி தெரியாமல் இறங்கின்னு இருக்கோம். வெற்றிகரமாக இறங்கினா இந்த வீடியோ அப்லோட் பண்ணுவேன். கைஸ் வெற்றிகரமாக திருவண்ணாமலையை ஏறிட்டு தீபத்தை பார்த்துட்டு ஃபுல் டயர்டு, மழை இறங்கின்னு இருக்கோம். ஆல்மோஸ்ட் இறங்கிட்டோம். ஏன் வீடியோ எடுக்கலாம், பெரிய ரஷ் கைஸ். நான் தான் தீபத்தை தடை பண்ணாலும் மக்கள் அனுமதி இல்லைன்னு அவ்வளோ பக்தர்கள். அதில் நாங்களும் ஒருத்தர். நான் எப்படி போனதை ஒரு சின்ன கிளிப்ஸாக வைப்போம், பட் ஃபுல் வீடியோ வச்சா மாட்டிப்போம். ஓகேங்களா, பார்த்துக்கலாம். இப்போது சாப்பிட்டு வீட்டுக்கு கிளம்ப போகிறோம். வீட்டு வேறு என்ன வீடியோ எடுக்க முடியுமா எடுத்துகிட்டு கிளம்புங்க கைஸ். கைஸ் டைம் சரியாக 10 மணி ஆகுது. இன்னும் கிரிவலம் போகிறவங்க போயினே இருக்காங்க. 4 மணி காலையில் ஒரு 7 மணிக்கு வந்தோம். அப்போ ஸ்டார்ட் பண்ணது. கிரிவலம் முடிச்சுட்டு சாப்பிட்டு அப்புறம் மலை ஏறி தீபத்தை பார்த்துட்டு திருப்பி வந்து சாப்பிட்டு அப்போ வீட்டுக்கு கிளம்ப போகிறோம். அப்புறம் இந்த திருவண்ணாமலை விளாக் எப்படி இருந்து கமெண்ட் பண்ணுங்கள். நீங்களும் திருவண்ணாமலைக்கு வந்தீங்கன்னா உங்கள் எக்ஸ்பீரியன்ஸ்லாம் எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா, போய்ட்டு விட்டோமா, பை.